அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். சத்திய தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நான் இஸ்லாத்திற்கு வந்து 6 வருடம் ஆகிறது. என்னுடைய முந்தைய பெயர் சிவகுமார், இப்பொழுது என்னுடைய பெயர் அப்துல் ரஹ்மான். நான் இஸ்லாத்திற்கு வந்த பொழுது, நான் குரானை வாங்கி படித்த பொழுது என்னை தூண்டிய வசனங்கள் ஏராளம். 6666 வசனங்கள் கொண்ட குரானில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வசனங்கள் என் சிந்தனையை தூண்டியது. அதில் சிலவற்றை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். முதலில் வணக்கத்திற்கு தகுதியானவன் யார் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். குரான் வசனங்கள் மூலியமாக வணக்கத்துக்கு தகுதியானவன் யார் என்று யாரிடம் கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்வார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் சிந்தனைக்கு ஏற்ப அவர்கள் எதை இறைவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அதை சொல்லுவார்கள். ஆனால் எது சரியான பதில் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், இறைவனே தன்னை பற்றி கூறிய வசனங்கள், அதை மட்டும்தான் நம் உறுதியாக நம்ப முடியும். அது அவனுடைய இறுதி வேதமாகிய திருக்குரானில் அவன் தன்னை பற்றி விரிவாகவே கூறியிருக்கின்றான். அவனுடைய தன்மைகள் யாவை, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எதை விரும்புகிறான், எதை வெறுக்கிறான் என்பதையெல்லாம் தெளிவாக கூறியிருக்கிறான். மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக அதை கூறி, அவனுக்கு எது பிடித்தமானதோ அதை செய்யுங்கள், அதை எது அவன் வெறுப்புக்குரியதோ அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அவன் கூறியது. ஸோ அதில் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதற்கு அடிப்படையான சில இதை அவன் திருக்குரான் வசனங்கள் மூலமாக கூறுகிறான். எப்படிப்பட்ட தன்மைகள் கொண்டவன் இறைவனாக இருக்க முடியும் என்பதை அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலில் அவன் குரானை பற்றி என்ன கூறுகிறான் என்றால், ஆனால் இந்த குரான் அகிலத்தால் அனைவருக்குமே ஒரு நல்லுபதேசம் இன்றி வேறில்லை என்கிறான். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்றால், தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு அவன் சொல்லவில்லை, அகிலத்தால் அனைவர்களுக்குமே என்றால் இது இது எல்லா மனிதர்களுக்கும் இது சொந்தமானது. அது முக்கியமாக நாம் கருத வேண்டும். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வேதத்தை அருளி இருக்கின்றோம், அதில் உங்களில் கண்ணியம் இருக்கிறது, நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று வினா தொடுக்கிறான். இறைவன் கூறுகிறான் இன்னொரு இடத்தில், நான் மனிதர்களை கண்ணியமாக படைத்திருக்கின்றேன் என்று. மேலும் கூறுகிறான், மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு உறுதியான அத்தாட்சி வந்து விட்டது, தெளிவான பேரொலியும் உங்களிடம் இறக்கி வைத்துள்ளோம். பேரொலி என்று அவன் குறிப்பிடுவது இந்த குரானை, அதில் அனைத்தும் உள்ளது, இதை பாருங்கள், கவனியுங்கள் என்பதற்காக கூறுகிறான். மேலும் கூறுகிறான், அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக அவர்களுக்கு இந்த குரானை நாம் தெளிவுபடுத்துகிறோம். மனிதர்களில் பெரும்பாலோர் நிராகரிப்பவராகவே இருக்கின்றனர். இது நம்ம தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு எத்தி வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இல்லாட்டினா அவர்கள் இதை தெரிஞ்சுக்க போகிறது இல்லை. அப்படி இல்லைன்னா சிலர் நிராகரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதை விளங்கி கொள்ள வேண்டும். இது மனிதனிடம் வந்தது இல்லை. இந்த வசனங்கள் இறை வசனங்கள். இந்த குரான் அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் கற்பனை செய்யப்பட்டதன்று, அல்லாவே அதை அருளினான். அன்றியும் அது முன்னால் அருளப்பட்ட வேதங்களை மெய்ப்பித்து அவற்றுள்ளவற்றை விவரிப்பதாகவும் இருக்கின்றது. ஆகவே இது அகிலங்கெல்லாம் இறைவனாகிய ரப்பிடம் இருந்து வந்தது என்பதில் சந்தேகமில்லை. ஸோ இறைவனிடம் வந்தது என்று அவனே இதற்கு சான்று பகர்கிறான். அது இல்லாமல் குரானில் இந்த குரானை மெய்யென சொல்லி இதை பொய்ப்பிக்க முடியாது என்று சவாலும் விடுகிறான். இவையெல்லாம் குரான் மெய்யானது, இறைவனிடம் வந்த வார்த்தைகள் தான் என்பதற்கான அத்தாட்சிகள் ஏராளம். அது இங்கே பேசுவதென்றால் அது சரி, தனி தலைப்பில் பேச வேண்டும். அதை இப்பொழுது பேசவில்லை. இன்று நம்ம பேச போகிறது என்னவென்றால், வணக்கத்துக்கு தகுதியானவன் யார். ஸோ வணக்கத்துக்கு தகுதியானவன் யார் என்று பார்க்கும்போது குரானில் நிறைய வசனங்கள் உண்டு. யாவற்றுக்கும் முந்தியவனும் அவனே, பிந்தியவனும் அவனே, பகிரங்கமானவனும் அவனே, அந்தரங்கமானவனும் அவனே, மேலும் அவன் அனைத்து பொருள்களையும் நன்கறிந்தவன். எல்லாவற்றையும் அறிந்தவனாக தான் இருக்க முடியும் இறைவன். அவனுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. எல்லாவற்றுக்கும், எல்லா படைப்புகளுக்கும் முன்னாடி அவன் இருந்திருக்க வேண்டும். அதே மாதிரி எல்லா படைப்புகளும் அழிந்த பிறகும் அவன் இருக்க வேண்டும். அவனுக்கு அழிவு என்பது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தன்மைகளை அவன் எடுத்து கூறுகிறான். மேலும் பார்வைகள் அவனை அடைய முடியாது.
ஆனால் அவனே எல்லோருடைய பார்வைகளையும் சூழ்ந்து அடைகிறான். அவன் நுட்பமானவன், தெளிவான ஞானமுடையவன். நிறைய பேர் கேட்பாங்க, இறைவன் சொல்கிறியே, நீ இறைவனை காட்ட முடியாது, நம்ம பார்க்க முடியாது, யாரும் இதுவரை அவனை பார்த்ததில்லை. ஸோ அவனை பார்க்க முடியாது, பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு கொடுக்கவில்லை இறைவன். அவனை பார்க்கக்கூடிய சக்தி, அவன் பேரொளி நிறைந்தவன், அதை பார்க்கக்கூடிய சக்தி இந்த கண்களுக்கு கிடையாது. ஆனால் அவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான், எல்லாவற்றையும் அறிந்தவன், எல்லாவற்றையும் பார்க்கிறான். அவன்தான் அல்லாஹ், உங்கள் இறைவன். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. எல்லா பொருள்களின் படைப்பாளன் அவனே. ஆகவே அவனையே வழிபடுங்கள், இன்னும் அவனே எல்லா காரியங்களையும் கண்காணிப்பவன். அவன்தான் தன்னை அல்லாஹ் என்று அறிமுகம் செய்கிறான். அல்லாஹ் என்பது ஒரு அரபி வார்த்தை. அதற்கு ஆண்பால் பெண்பால் கிடையாது, அதற்கு பன்மை கிடையாது. இது அரபியில் உள்ள பைபிளையோ, அரபியில் உள்ள ஓல்டு டெஸ்டமெண்ட் என்று சொல்லப்படுகிற தோரான்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தாலுமே அல்லான்னு தான் இருக்கும். வேறு அங்கே கடவுளுக்கு வேறு பேர் கிடையாது, அல்லான்னு தான் இருக்கும். ஸோ அல்லாஹ் என்பது ஒரு கடவுளுக்கான ஒரு அரபி வார்த்தை, ஓர் இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதனால தான் வேறு பெயர்களை வச்சு கூப்பிடலாமா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வந்தாலும், அல்லாஹ் ஒரு வசனத்தில் இறைவன் திருக்குரானில் கூறுகிறான், என்னை அல்லாஹ் என்று அழையுங்கள், அல்லது எனக்கு என்று அழகிய திருநாமங்கள் உண்டு, அதை கொண்டு அழையுங்கள். அவனுடைய திருநாமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அவனுடைய தன்மைகள். அளவற்ற அருளாளன் அவனை கூப்பிடலாம், அதில் எந்த தப்புமே இல்லை. நிகரெல்லாம் அன்புடையவன் கூப்பிடுறதுல எந்த தப்புமே இல்லை. மிகவும் மன்னிக்கக்கூடியவன் கூப்பிடுறதுல தப்பு இல்லை. சாந்தி அளிக்கக்கூடியவன் கூப்பிடுறதுல தப்பு இல்லை. அதெல்லாமே அவனுடைய தன்மைகள். தன்மைகளை கொண்டு கூப்பிடலாம். அது இல்லாத வேறு பெயர்களை வைத்து அவனை கூப்பிட முடியாது. ஏனென்றால் வேறு பெயர்கள் வைத்தோமே என்றால் அதற்கு மனிதர்களுடைய பெயர்களாக ஆகிவிடும். இல்லை என்றால் அதற்கு ஏற்கனவே மனிதர்களுக்கு அதற்கு குழந்தைகளோ தாயோ அந்த மாதிரி தந்தையோ இருக்கிற மாதிரி ஆகிவிடும். ஸோ அந்த மாதிரி அவனை கூப்பிட முடியாது. அதனால்தான் அல்லாஹ் என்கிற வார்த்தை உலகம் முழுவதும் எல்லாரும் யார் யார் இந்த வேதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாமே உபயோகப்படுத்துகிற வார்த்தை அல்லாஹ் தான், இறைவனுக்காக. ஏன்னா இதில் எந்தவித அடிஷன் எதுவும் செய்ய முடியாது. அவனே அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன். அவனை தவிர வேறு நாயன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன். அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். சில வசனங்களில் அவனுடைய தன்மைகளையும் சொல்லிட்டு வருவான், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்று. அவனே அல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிக பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சம் அளிப்பவன், பாதுகாப்பவன், யாவற்றையும் மிகைப்பவன், அடக்கி ஆள்பவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மிக தூய்மையானவன். இதில் இந்த வசனத்தில் இறைவன் தன்னுடைய தன்மைகள், நிறைய தன்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறான். அவன் பரிசுத்தமானவன், சாந்தி அளிப்பவன், தஞ்சம் அளிப்பவன், பாதுகாவலன் என்பதை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். அதற்கப்புறம் இறுதியாக அவன் சொல்லுகிறான், மக்கள் இணை வைப்பதை விட்டு அவன் தூய்மையானவன். அவனுக்கு நிகராக வேறு எதையும் வணங்க முடியாது. அதுதான் இணை வைப்பது என்பது. அதாவது நமக்கு தேவைகள், மனிதர்கள் தேவையுடையவர்கள். நம்ம தேவைக்கு நம்ம இறைவன்கிட்ட கையேந்துகிறோம். அப்போ இறைவன்கிட்ட தான் கையேந்தணுமே ஒழிய இறைவன் அல்லாதவற்றுக்கு கையேந்த முடியாது. ஒரு சூரியனை பார்த்து நான் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்க முடியாது. சூரியனை கடவுளாக எடுத்துக்கொண்டு செய்ய முடியாது. அது கடவுள் இல்லை, படைக்கப்பட்ட பொருள். ஸோ படைக்கப்பட்ட அனைத்துமே வணக்கத்துக்கு தகுதியற்றது. படைத்தவன் மட்டுமே வணக்கத்துக்கு தகுதியானவன். மேலும் கூறுகிறான், அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றும் நிலைத்திருப்பவன். அவனை துயலோ உறக்கமோ பீடிக்கா. வானங்களிலும் பூமியிலும் அவனுக்கே, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? படைப்பினங்களுக்கு முன்ன உள்ளவற்றையும் அவற்றுக்கு பின் உள்ளவற்றையும் அவன் நன்கறிவான். ஞானத்திலிருந்து எதையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய அரியாசனம் வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கின்றது. இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. அவன் மிகவும் உயர்ந்தவன், மகிமை மிக்கவன். இந்த வசனம் குரானிலே மிக முக்கியமான வசனமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இது சில அவனுடைய தன்மைகள் வெளிப்படுகிறது. அவன் என்றும் ஜீவித்திருப்பவன். அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, என்றுமே ஜீவித்திருப்பான். முன்னாடியிலேருந்தே இருக்கான், இப்போ இருக்கா, இருந்து கொண்டும் இருப்பான். அதற்கப்புறம் அவனுக்கு எந்த தூக்கமோ சிறு தூக்கமோ எதுவுமே தேவையில்லை, தேவைகள் அற்றவன்.
அந்த நிலையும் அவன் இதில் விவரிக்கிறான். அதற்கப்புறம் அவனால் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியும். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா இதுவும் மக்களின் மனதில் ஓடுகிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் அவனால் அறிந்து கொள்ள முடியும். அத்தகைய வல்லமை படைத்தவன் அவன். அவனுடைய அரியாசனம் குர்சி என்பது மிகவும் பறந்து விரிந்தது. அதை அவன் பாதுகாப்பது சிரமமடைவதில்லை. அவன் தான் எல்லாமே அவற்றை மிகைத்தவன். அதனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு வசனத்தில், இது குரானில் உள்ள வசனத்தில், மக்கால நபி அவர்கள் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது அங்கு சிலை வணக்கம் மிகுந்திருந்த காலம், 360 சிலைகளை வைத்து காபாவில் வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இறைவன் ஒருவன் தான் என்று நபி அவர்களுக்கு தூதுத்துவம் கிடைத்த பிறகு வந்து சொன்ன பொழுது, அப்பொழுது சில மக்கள் அவரிடம் வந்து நீ சொல்கிற இறைவனுடைய வம்சாவளியை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது இறைவன் அருளிய வசனங்கள் இவை: நபியை நீ கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவன் தான். அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இந்த வசனங்கள், இந்த 4 வசனங்கள் தான் இறை இலக்கணம். ஒரு இறைவன் நம்ம யாரையாவது எடுக்கணும்னா இந்த 4ம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த 4 கண்டிஷன். ஒருத்தனாக தான் இருக்க முடியும், இன்னொருத்தர் கிடையாது. 2வது, எந்த தேவையும் அவனுக்கு இருக்கக்கூடாது. நம்ம தான் அவன்கிட்ட தேவையுடையவர்கள். அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. 3வது, அவனுக்கு தாய் தந்தையோ குழந்தைகளோ இருக்கக்கூடாது. பெறப்படவும் இல்லை, பெறவும் இல்லை. 4வது, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. யாரும் அவனை பார்க்காதப்ப அவனுக்கு நிகராக எதையும் நம்ம படைச்சு நம்ம அவனை வணங்க முடியாது. சிலைகளை வணங்குறோம் அப்படின்னா அவனுக்கு நிகராக நம்ம ஒரு சிலையை கொண்டு வந்து வைக்கிறோம், இப்படி இருமா அப்படின்னு. அது எவ்வளோ அழகாக பண்ணாலும் சரி, அது மனித உருவில் தான் இருக்குது. அவன் மனித உருவில் இருக்கானா, எப்படி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஒளிமயமானவன்றது தான் தெரியும், அழகானவன் தெரியும். அதெல்லாம் தான் நம்ம இறை தூதர் வழியாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயமே ஒழிய அவன் எப்படி இருப்பான்றது தெரியாது யாருக்குமே. அப்படி இருக்கும்போது நம்ம அவனுக்கு நிகராக ஒன்று வச்சு இதுதான் இறைவன் அப்படின்னு வணங்க முடியாது. ஸோ இறை இலக்கணம் இதுதான் இறை இலக்கணம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற வேதங்கள்லேயும் இது உண்டு, இல்லாமல் கிடையாது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம்னு எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் இந்த வசனங்கள் உண்டு. ஒரு இடத்துல இருக்கும் இந்த வசனங்கள். அவன் ஒருத்தன் தான், அவனுக்கு 2வது இல்லை, 3வது இல்லை, 4வது இல்லைன்னு 10 வரைக்கும் அடிக்கிட்டு போகுது. அந்த மாதிரி அவனுக்கு தவிர யாருமே இல்லைன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை சிலை வணக்கங்கள், ஏன் சூரிய சந்திர வணக்கங்கள், கோள்களின் வணக்கங்கள், இதெல்லாம் தேவையே இல்லாது. அவங்க வேதத்திலே இதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பைபிள்லையும் எடுத்துட்டாலும் இயேசு என்கிற ஈசா, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் இறை தூதர். அவர் நான் வந்து மனுஷகுமாரன் தான், நான் வந்து தேவகுமாரன் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் இறை இலக்கணமாக எடுத்துக்கணும். நம்ம யாரை நம்ம இறைவனாக ஏற்றுக்கிறோமோ அவனுக்கு இந்த நன்மைகள் இருந்தே ஆகணும். அவன் ஒருத்தன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. மேலும் அவன் மனிதர்களுக்கு விளக்குவதற்காக சில உதாரணங்களை எடுத்து வைக்கிறான். மனிதர்களே ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, எனவே செவி தாழ்த்தி கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை இன்றி நீ வேறு எவர்களை நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. இன்னும் அவர்களிடம் இருந்து ஒரு பொருளை கொண்டு போனால் அவர்களால் அதனை அந்த ஈயிடத்தில் இருந்து திரும்பி கைப்பற்றவும் முடியாது. தேடுவோனும் தேடப்படுபவனும் பலவீனவர்களே. இதில் அல்லாஹ் என்ன இந்த உதாரணத்தை ஏன் கொடுக்குறான் அப்படின்னா, நீங்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஈயை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, ஈ வந்து ஒரு சின்னிய படைப்பு தான், ஆனால் அதுக்கு நிறைய திறமைகள் உண்டு. அது பார்த்திங்கன்னா இப்போ ஈ ஒன்று இடத்துல உட்காந்துது அப்படின்னா உங்களுக்கு அதை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது இப்படி அப்படி சைடில் கூட பறக்கும், முன்னாடியும் பறக்கும், பின்னாடியும் பறக்கும். ரெக்கைகள் பார்த்தா எவ்வளோ கணக்கில் இருக்குது, ஆயிரக்கணக்கில் ஏதோ ரெக்கைகள் இருக்குது அதுக்கு, சின்ன சின்னதாக. ஸோ அந்த மாதிரி ஒரு படைப்பு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், படைத்தவன் அவன் தான். அந்த படைப்பை விட்டு நோக்க பார்க்க சொல்கிறான். அவன் இதை மட்டும் சொல்லலை, ஈயை மட்டும் சொல்லலை, நம்ம உடலையே பார்க்க சொல்கிறான். பார் உன் உடலை எப்படி படைச்சிருக்கேன்னு, உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார் அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி படைப்பை வந்து எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைக்கிறதுக்கு அல்லாஹ் ஒருத்தனால் மட்டுமே தான் முடியும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறான். நம்ம எவ்வளோ பலகீனமானவர்கள், அல்ல நம்ம இறைவன் அல்லாதவற்றை ஏதாவது ஒரு பொருளையோ எதையோ வணங்கினால் அது எவ்வளோ பலகீனமானதுக்காக ஒரு உதாரணத்தை என்ன சொல்கிறான். அந்த ஈ ஏதாவது ஒன்று நம்ம இடத்திலிருந்து எடுத்து சென்றால்
அதை திரும்பி பெற நம்மாலும் முடியாது. நம்ம ஏதாவது வேறு அல்லாதவற்றை ஏதோ வணங்கி கொண்டிருந்தாலும், அதாவது இறைவன் அல்லாதவற்றை வணங்கி கொண்டிருந்தால் அதனாலும் முடியாது. அவனையின்றி நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யவும் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ளவும் சக்தி பெற மாட்டார்கள். இதுவும் அவனுடைய வசந்தம் தான். அவங்க நமக்கு உதவி செய்யவும் முடியாது, அவங்க தங்களுக்கு தானே உதவி செய்யவும் முடியாது. அல்லாஹ்வை இன்றி சிலைகளை வணங்குகிறீர்கள், மேலும் நீங்கள் பொய்யை சிருஷ்டித்து கொண்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்கி வரும் இவை உங்களுக்கு ஆகார வசதிகளை அளிக்க சக்தியற்றவை. ஆதலால் நீங்கள் அல்லாஹ்விடமே ஆகார வசதிகளை தேடுங்கள், அவனையே வணங்குங்கள், அவனுக்கே நன்றி செலுத்துங்கள், அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு விடப்படுவீர்கள். ஆகார வசதி என்பது வாழ்வாதாரங்கள். ஸோ இப்போது வேறு மதங்களில் இறைவனுடைய தன்மைகளை பிரித்து வேறு தெய்வங்களாக கொண்டாடப்படுகிறது. படைத்ததற்கு ஒரு தெய்வம், காத்தலுக்கு ஒரு தெய்வம், அழிப்பதற்கு ஒரு தெய்வம், கல்விக்கு ஒரு தெய்வம், அந்த மாதிரி படுகிறது. அப்படி அல்ல, இறைவன் ஒருத்தன் தான் போது எல்லா தன்மையும் அவன்கிட்டயே தான் இருக்கும். அவன்தான் படைக்கிறான், அவன்தான் உணவளிக்கிறான், அவன்தான் நம்மை காக்கவும் செய்கிறான், ரட்சிக்கிறான். அதை தான் அவன் அல்லாஹ் கூறுகிறான் இங்கே. அவனுக்கே நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை இன்றி எவர்களை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவர்களும் உங்களை போன்ற அடிமைகளே. நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் அவர்களை அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கட்டும். இந்த வசனத்தில் இறைவன் என்ன சொல்கிறான் என்றால், நம் முன்னோர்கள் நிறைய பேர் நல்லடியார்களை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். காலம் போக போக அதுவும் குர்ஆன் பேசுகிறது. அங்கு வாழ்ந்த நல்லடியார்கள், அவர்கள் நல்லடியார்கள், இறைவனை வணங்கி கொண்டிருந்த நல்லடியார்கள், அவர்களை சிலைகளாகவோ உருவப்படங்களாகவோ ஆக்கி அவர்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் சொல்கிறேன், அவர்களும் என்னுடைய அடிமைகள் தான். நீங்கள் கூப்பிட்டால் அவர்களால் பதில் அளிக்க முடியாது, எந்த பதிலும் அளிக்க முடியாது. மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படியல்ல, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அவ்வழியை நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா என்று கேள்வியை தொடுக்கிறான். இங்கே இதுதான் நம்ம பண்ணுகிற நிறைய பேர் பண்ணுகிற மிஸ்டேக் இதுதான். நம்ம சிந்தனையை யூஸ் பண்ணுறது கிடையாது. நமக்கு ஒரு வயது ஆனதுக்கப்புறம் நம்மளே சிந்திக்க சக்தி பெற்றவர்கள். விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு 6வது அறிவு என்று கொடுக்கப்பட்ட பகுத்தறிவும் சிந்தனை அறிவும். கண்ணால் பார்த்தேன், தொட்டு உணர்ந்தேன், நுகர்ந்தேன், சுவைத்தேன், கேட்டேன், அதனால் நம்பினேன் என்றால் அது விலங்கினம். இதையும் தாண்டி மனிதன் சிந்தித்து உணர்ந்தேன், பகுத்தறிவை உபயோகப்படுத்த அறிந்து கொண்டேன் அப்படின்னா தான் மனிதன். அப்போ மனிதனுக்கும் விலங்கினுக்கும் டிஃப்ரென்ஸு இங்கே அதான் கேட்குறான். நீங்கள் இந்த வேதத்தை பின்பற்றுங்க, இதில் சத்தியம் இருக்கிறது என்று இந்த குர்ஆனை கூறுகிறான். அப்படி கூறும்போது இல்லை நான் என்னுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணாங்களோ, என் அப்பா அம்மா என்ன பண்ணாங்களோ, இல்லை எங்கள் தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்களோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்றது அவங்க நேர்வழி பெறாமல் இருந்திருந்தால் அப்படிமா நீ பின்பற்றுவேன்ற மாதிரி கேள்வியை தொடுக்கிறான் இறைவன். நம்ம இது சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அந்த சமுதாயம் சென்று விட்டது. அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே. அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். இப்போது இறுதி தீர்ப்பு நாள் என்று ஒன்று உண்டு, அப்படி குர்ஆன் விளக்குகிறது. அப்பொழுது இறைவனிடம் சென்று அவனை வணங்காமல் அவனிடம் சென்று நான் என் மூதாதையர்கள் செய்ததை தான் செய்தேன் என்று சொன்னால் அவன் சொல்கிறான், அதற்கு தான் பதில் கூறுகிறான், அவர்கள் என்ன செய்தார்களோ அது அவர்களுக்குரியது. அவர்கள் நேர்வழி இருந்தால் அவர்கள் அதிலிருந்து லாபம் பெற்றுக்கொள்வார்கள், பரிசை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் தவறான வழியில் இருந்தால் அவர்கள் அதற்கான தண்டனை அறிவிப்பார்கள். இன்னொருத்தர் நான் அவங்க அதனால் அப்படி இருந்தாங்க, என்னுடைய தாய் தந்தை அப்படி இருந்தாங்க, நான் அதனால் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. நமக்கு சிந்திக்க திறன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சிந்தனை திறனை யூஸ் பண்ணியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இல்லை, நமக்கு சிந்தனை திறன் இருக்குது, நமக்கு பகுத்தறிவு இருக்குது, அதை உபயோகப்படுத்துங்கன்ற மாதிரி அல்லாஹ் இந்த கேள்வியை தொடுக்கிறான். அப்புறம் கூறுகிறான், அல்லது அவர்கள் அல்லாஹ்வை இன்றி வேறு தெய்வங்களை கொண்டிருக்கிறார்களா? அப்படியாயின் உங்கள் அத்தாட்சிகளை நீங்கள் கொண்டு வாருங்கள். இதோ என்னுடன் இருப்பவர்களின் வேதமும் எனக்கு முன் இருந்தவர்களின் வேதமும் இருக்கின்றன என்று நபியே நீ கூறும். ஆனால் அவர்கள் பெரும்பாலோர் சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை, ஆகவே அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். இங்கே நிறைய வேதங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. இதை தான் இறை தூதருக்கு இறைவன் சொல்கிறான்.
இப்போ நீ கொடுத்த வேதத்தையும் இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு நீ அனுப்பிய வேதத்தையும் என்கிட்ட இருக்குது பாருங்கள். இறைவன் எங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கடவுள் உண்டுன்ற சாட்சி கொடுத்துருக்கான் இல்லையே, பாருங்கள். அந்த சத்தியத்தை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, மற்ற பழைய வேதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, குரானில் குறிப்பிட்ட பைபிளாக இருக்கட்டும், ஓல்டு டெஸ்டமெண்ட் என்று சொல்லப்படுகிற தோராவாக இருக்கட்டும், இல்லை இப்ராஹிம் அவருக்கு சாந்தி உண்டாக்கட்டும், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆகமங்களாக இருக்கட்டும், எந்த வேதங்களாக இருந்தாலும் எடுத்து பார்த்தால் அதில் இறைவன் ஒருவன் தான் என்கிற வாக்கியத்தை பார்க்க முடியும். அது இல்லாமல் இல்லை. மனிதர்களுடைய இடைச்சொல்கள் உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் இதுவும் உண்டு, கலந்து விட்டது. அதனால்தான் இறைவன் என்ன சொல்கிறான், இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது அந்த வேதங்கள் மனிதர்களால் மாற்றப்பட்டு விட்டது. அதுவும் அந்தந்த சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட வேதம், ஒட்டுமொத்த உலகம் அகிலத்தார் அனைவருக்கும் வழங்கப்பட்ட வேதம் அல்ல. இறுதியான வேதமாகிய இது திருக்குரான் தான் அகிலத்தார் அனைவருக்கும் அருளப்பட்ட வேதமாக உள்ளது. மேலும் இவையெல்லாம் வெறும் பெயர்கள் இன்றி வேறில்லை. நீங்கள் உங்கள் மூதாதையர்களும் வைத்துக்கொண்ட வெறும் பெயர்கள். இதற்கு அல்லாஹ் எந்த அத்தாட்சியும் இறக்கவில்லை. நிச்சயமாக அவர்கள் வீணான எண்ணத்தையும் தன் மனங்கள் விரும்புவற்றையும் பின்பற்றுகிறார்கள். எனினும் நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் இருந்து அவர்களுக்கு நேரான வழி வந்தே இருந்தது. நம்ம வணங்கி கொண்டிருக்கிற மற்ற மக்கள் வணங்கி கொண்டிருக்கிற இதெல்லாம் வெறும் பெயர்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். நமக்கே தெரியும், நம்ம சிந்தனையை சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். நம்ம வணங்குறது மரத்தால் ஆனதோ கல்லால் ஆனதோ இல்லை படைக்கப்பட்ட சூரியனோ சந்திரனோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வணங்கி கொண்டு இருந்தோமா, ஆனால் அதெல்லாம் வெறும் பேர்கள். அதில் உள்ள எந்த இறை தன்மையும் கிடையாது. அதெல்லாம் படைக்கப்பட்ட பொருள், அதெல்லாம் வெறும் பெயர்கள். அதுக்கான எந்த அத்தாட்சியும் இறைவன் இறக்கவில்லை. இதை வணங்குங்கள்னு எந்த அத்தாட்சியும் இறைவன் இறக்கவில்லை, எந்த வேதத்திலையும் இறக்கவில்லை. அப்போ நம்ம மனம் விரும்பினதை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். இல்லைன்னா மூதாதையர்கள் என்ன வழியில் இருந்தாங்களோ அந்த வழியில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நேர்வழி காட்ட இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அது இறைவன் குறிப்பிடுகிறான், வேறு வசனங்களிலும் குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இறை தூதர்கள் வந்தே இருக்கிறார்கள். தமிழ் மொழியாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், ஹிந்தி மொழியாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், எல்லா மொழிகளுக்கும் இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். 1,24,000 இறை தூதர்கள் வந்ததாக இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக அவர் பதிவு செய்கிறார். மேலும் அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்பவர்கள் உதாரணம் சிலந்தி பூச்சியின் உதாரணம் போன்றது. அது தனக்காக ஒரு வீட்டை கட்டியது, ஆனால் நிச்சயமாக வீடுகளிலெல்லாம் மிகவும் பலகீனமானது சிலந்தி பூச்சியின் வீடாகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் தங்கள் இணையாக எடுத்துக்கொண்டவர்களின் பலகீனத்தை அறிவார்கள். இந்த உதாரணமும் அல்லாஹ் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வணங்கி கொண்டு இருப்பது எல்லாமே உதாரணம் சிலந்தி பூச்சியை போல், அது கட்டிய வீடை போல். எந்த நேரத்துலையும் அது இடிஞ்சிடும். ஏன்னா அது உறுதியானது கிடையாது. அதுக்கு அத்தாட்சிகள் இல்லை. அத்தாட்சிகள் இருக்கணும். எது வணங்கணும்னா அத்தாட்சிகள் இருக்கணும். ஸோ இந்த முன்னாடி சொன்ன இந்த 4 வசனங்கள், அவன் இறைவன் ஒருவன் தான், அவன் எந்த தேவைகளும் அற்றவன், அவனுக்கு குழந்தைகள் இல்லை, பெற்றோர்கள் இல்லை, என்றும் ஜீவித்திருப்பவன், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, அந்த தன்மைகள் இருக்கான்ற அந்த அடிப்படையில் தான் நம்ம இறைவன் யாருன்னு பார்க்க முடியுமே ஒழிய நம்ம கற்பனைகளுக்கோ இல்லை நம்ம மூதாதையர்கள் செஞ்சதற்கோ நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு பொறுப்பாக எடுத்துக்க முடியாது. நமக்கு சிந்திக்கக்கூடிய திறனையோ பகுத்தறிவோ இறைவன் கொடுத்துருக்கிறான். அதை நம்ம பயன்படுத்தி ஆக வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி அவர்கள் எதை நான் என்று அழைக்கிறார்களோ அதை அவன் அறிகிறான். இன்னும் அவன் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இவ்வுதாரணங்கள் நாம் மனிதர்களுக்காக விளக்கி வைக்கின்றோம். ஆனால் இவற்றை சிந்தித்தறிவோர் தவிர வேறவரும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். இதிலிருந்து இறைவன் என்ன சொல்கிறான் என்றால், சிந்திக்க தூண்டுகிறான். சிந்திச்சுப்பார். யாரோ சொன்னாங்கன்று நீ ஒரு இறைவனை எடுத்து வணங்க முடியாது. நீ சிந்திச்சுப்பார். இல்லை, இறைவன் அனுப்பிய வேதத்தை படிச்சுப்பார். அவனுடைய இறுதி வேதம் அல் குரான். அல் குரானை எடுத்து படித்து பார்த்தா நமக்கு தெரியும், இது எந்தவித மாற்றங்களும் இல்லாதது, மனிதர்கள் கைப்படவும் படாது. ஏனென்றால் இறைவன் ஒரு வசனத்தில் இதை நாம் தான் இறக்கினோம், இதை நாமே பாதுகாக்கின்றோம். இதுவரைக்கும் யாருமே இதில் கை வைக்க முடியாது, இனிமேவும் முடியாது, கை வைக்கவும் இல்லை. ஸோ நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பெரிய பாவத்தை கற்பனை செய்கின்றனர். இதுதான் முக்கியமான விஷயம். அல்லாஹ் தன்னை தவிர்த்து வேறு ஏதாவது வணங்கி கொண்டு
அவனிடம் வந்தால் அவன் அதை மன்னிப்பதில்லை. அது அது இது 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 மன்னிக்கவில்லை என்றால் என்ன, நமக்கு சென்று சேர்கிற இடம் இதுவும் மோசமான இடமாக அமையும். இறந்ததுக்கு அப்புறம் அல்லாவின் பொருத்தம் வேண்டும், அவனுடைய மகிழ்ச்சி வேண்டும் என்றால் அவன் யார் என்று அறிந்து அவனை வணங்கி அவன் சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கையை நடத்தி சென்றால் மட்டுமே தான் நமக்கு வெற்றி. அதை தான் நல்லா சொல்கிறான், அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். ஏன்னா அவன் ஒருத்தன் இருக்கும்போது அவன் ஒருத்தன் தான், அவன் தான் எல்லாத்தையும் படைத்தான், எல்லாத்தையும் பாதுகாக்கிறான், எல்லாத்தையும் பரிபாலிக்கின்றான், அனைத்தையும் மிகைத்தவன் அவன்தான். அவனுக்கு இணையாக இன்னொருத்தரை கொண்டு போய் அங்கே வச்சு நான் இவனை வணங்குறேன், எனக்கு இது தேவை, அதனால் இவனை வணங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை மன்னிக்கப் போவதில்லை. அவர்கள் பாவங்களை விட்டு விட்டு நம்மிடம் திரும்புவதற்காக நாம் நம் வசனங்களை இவ்வாறு விளக்கி கூறுகின்றோம். இவன் கருணையாளன், இறைவன் கருணையாளன். அதனால தான் இந்த வேதத்தையும் தூதரையும் நமக்கு அனுப்பினான், இல்லாட்டினா நான் அனுப்பியிருக்க மாட்டான். அவன் நம்ம இந்த பாவங்களை, இந்த அவனுக்கு இணை வைக்கின்ற பாவத்தை விட்டு வெளிவருவதற்காக மட்டும்தான் அவன் வேதங்களையும் தூதர்களையும் அனுப்பி ஒவ்வொரு வேதத்திலையும் தூதர்களையும் வணக்கத்துக்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் தான், அவனையே வணங்க வேண்டும், அவன் சொன்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லாமல் எந்த தூதரையும் அனுப்பவில்லை. எல்லா தூதர்களையும் அதை இது சொல்லி தான் வந்தாங்க. அதனால அவன் கருணையின் காரணமாக தான் இதை நமக்கு இந்த மாதிரி வசனங்களை சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துகிறான். மனிதனே, கொடையாளனால சங்கை மிக்க உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மறுட்டியே விட்டது எது என்று வினா தொடுக்கிறான். உன்னை மாற்றினது எது? நான் படைக்கும்போது, படைத்து உன்னை உலகத்துக்கு அனுப்பும்போது அந்த என்னை அறிஞ்சு தான் நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்க. அதுவும் இறை தூதர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற குழந்தையும் தூய பித்ரா என்ற அடிப்படையில் பிறக்கிறது. பித்ரா என்றால் என்னென்னா, அது ஏக இறைவன், ஒரு இறைவனை தான் அறிந்து அதை தான் வணங்கும். அதை மாற்றுறது சமூகமும் நம்ம பெற்றோர்களும் தான். அவர்கள் தான் மாற்றி விடுகிறார்கள், இல்லை என்றால் மாற மாட்டோம். அப்படி மாற்றும்போது அதையும் கேட்குறான். நமக்கு எப்போ நம்ம அறிவு சிந்தனை தானாக செயல்பட ஆரம்பிக்கின்றதோ அப்போ நம்ம சிந்தி பார்க்கணும். எனக்கு மாறு செய்ய மாதிரி உன்னை மறுட்டி விட்டது எதுன்ற கேள்வியை தொடுக்கிறான். மனிதர்களை, உங்கள் மீது அல்லாஹ் வழங்கியுள்ள பாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹ்வை இன்றி வேறு படைப்பாளன் இருக்கிறானா? அவனை இன்றி வேறு நாயன் இல்லை. அவ்வாறு இருக்க இவ்வுண்மையை விட்டு நீங்கள் எவ்வாறு திருப்பப்படுகிறீர்கள்? இதெல்லாம் அவன் கேட்பது உன்னை எது திருப்புதுன்னு கேட்குறான். எதனால் நீ இப்படி ஆகிற? உன்னை படைக்கும் போது நான் நல்லா தான் படைச்சு அனுப்பினேன் இந்த உலகத்துக்கு, நீ எதனால் நீ இந்த மாதிரி எனக்கு இணை வச்சு வாழ்க்கை நான் சொன்ன மாதிரி வாழாமல் வேறு மாதிரி வாழ்ந்து இருக்கிறாய் என்றது சிந்தித்து பார். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கும் போது நீ ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாய் என்கிற கேள்வியை மாதிரி கேட்கிறான் அல்லாஹ். அவர்கள் அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு கண்ணியப்படுத்தவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவன், யாவற்றையும் மிகைத்தவன். நம்ம அல்லாவை விட்டு, அதை இறைவனை விட்டு வேறு எதையாவது வணங்கினோம் என்றால் அவன் கண்ணியம் குறைப்படுகிறது. அங்கே சிலைகளை காட்டி இந்த சிலைக்குள் இறைவன் இருக்கிறான் என்றால் அவனை சுருக்கி விடுகிறோம். ஒரு சிலைக்குள் அவனுடைய கண்ணியம் சீர்குலைப்படுகிறது. இல்லை, மனிதனை பார்த்து இவர் கடவுள் மாதிரி இருக்கார், கடவுள் அப்படின்னோன்னா மனிதனை சொல்கிறோம், அது அவனுக்கு கண்ணியம் குறையுது, இறைவனுடைய கண்ணியம் குறைப்படுகிறது. எதை சொன்னாலும் உயிரில்லாத பொருள்களாகிய சூரியன், சந்திரன், மற்ற கோள்களை வணங்கினாலும் அவன் கண்ணியம் போகிறது. ஸோ அதான் இறைவன் கேட்கிறான், என்னுடைய கண்ணியம், என்னை கண்ணியப்படுத்த வேண்டிய அளவுக்கு கண்ணியப்படுத்தவில்லை. உண்மை அதுதான். நாம் இறைவனை வணங்கினால் மட்டுமே தான் அவனை கண்ணியப்படுத்துவதாக ஆகும், இல்லை என்றால் கிடையாது. இந்த குரான் அல்லாஹ் அல்லாத வேறு யாராலும் கற்பனை செய்யப்பட்டது அன்று. அல்லாவே அதை அருளினான் அன்றியும் அது முன்னால் அருளப்பட்ட வேதங்களை மெய்ப்பித்து அவற்றுள்ளவற்றை விவரிப்பதாக இருக்கிறது. ஆகவே இது அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய ரப்பிடமிருந்து வந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. ஸோ நண்பர்களே, இந்த குரான் உண்மையிலே இறைவனின் வசனங்கள், இறை தூதர் மூலியமாக மக்களுக்கு இறைவன் இறுதியாக அனுப்பிய செய்தி. இதுக்கு முன்னால் அனுப்பிய வேதங்கள் உண்டு, ஆனால் இந்த வேதம் அவை எல்லாத்தையும் உண்மைப்படுத்தக்கூடிய வேதம். ஏனென்றால் அந்த வேதத்தில் எல்லாம் மனிதர்களுடைய மனிதர்களுடைய கலப்புகள் நடந்து உள்ளது. எது உண்மை, எது சத்தியம், எது பொய் என்று தெரியாது, பிரித்தறிய முடியாது. அதனால் சத்தியம் ஆகிய இறுதி வேதமாகிய இந்த வேதத்தை எவர் படித்து இதிலிருந்து தம் சிந்தனைகளை செயல்படுத்தி எவர் இறைவனை அறிந்து எந்த மாதிரி வாழ்க்கை திட்டத்தை இறைவனை அறிவித்து கொடுத்திருக்கிறானோ அதற்படி வாழ்ந்தால் மட்டுமே தான் நமக்கு வெற்றி. அந்த வெற்றி, நான் மறுமை வெற்றியை பற்றி சொல்லவில்லை, இந்த உலகத்தில் வெற்றி அதனால் தான்.
இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு, வெற்றியுடன் வாழ்வதற்கு, இறந்த பிறகு மறுமையில் நம் வெற்றி அடைவதற்கு, இறைவனின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த குரானில் உள்ள வசனங்களை அறிந்து அதன்படி செயல்படுவோமே ஆனால், இறைவன் ஏக இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கீழ்ப்பணிந்து வாழ்வோமே ஆனால் இறைவன் நாடினால் நமக்கு வெற்றியை அளித்து விடுவான் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கிறேன். மேலும் நிறைய வசனங்கள் என் சிந்தனையை தூண்டிய வசனங்கள் உண்டு. அதை வேறு பதிவுகளில் செய்யலாம் என்று இருக்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.